ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, சகலத்தையும் நன்மையும் கனமும் உடையவரே, உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன். ஏசப்பா, புகழுகிறேன். ஏசப்பா, உமக்கு நன்றி. ஏசப்பா, துதிக்கிறேன். அப்பா, நீர் படைத்த எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி பாதுகாத்தீரப்பா. அதற்காக நன்றி. ஏசப்பா, எங்களை ஏந்தி சுமந்து காத்து வந்த துயாதி துயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களுக்கு விளங்கும்படி உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இன்னும் தகப்பனே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இன்னும் எழுதி முடித்த பிள்ளைகளுக்காகவும் எழுத போகிற உயர்கல்வி பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து எந்த ஒரு எதிர்ப்பு சக்திகளும் அவர்களை தாக்காதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் தகப்பனே, தேசத்தில் தகப்பனே அமைதியை கொடுங்க. ஏசப்பா, போராடி ஒவ்வொரு இடத்துலையும் தகப்பனே, நீர் படைத்த தேசங்களில் தகப்பனே, ஒரு மன வேதனைகள், குழப்பங்கள், ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கப்பா. போரை தடுத்து நிறுத்துங்கப்பா. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத தேசத்தில் நீங்கள் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த இழப்புகளும் தோல்விகளும் ஒன்றும் வராதபடி அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, இன்னும் தகப்பனே, இந்த டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரகாசத்தால் தேற்றிடும் சிலுவை நாத. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரகாசத்தால் தேற்றிடும் இயேசுநாத. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் எழுந்தீனப்பா. அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கள்ளனாயினும் நானும் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளனுக்கருள் செய்து தள்ளாதே சிலுவை நாதா. பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவனே, கிருபை கூரையை என்னை நீ. உம்மோடு வருடங்களாய் உன்னண்டை உண்ணவு உண்ட யூதாசை போல் கரையற்ற தந்தை உம்மை வாஞ்சித்தேன் இயேசுநாத. பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவனே, கிருபை கூர் என்னை நீ. உம்மோடு வருடங்களாய் உணவுண்ட யூதாசை போல் கரையற்ற தந்தை உம்மை வாஞ்சித்தேன் இயேசுநாத. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ
மனம் கசிந்து நொந்தேன், கண்ணீரை துடைத்திடுமே. அறையுண்ட சிலுவை இன்றி அணைத்திட வரும் ஐயா, நின் பாதம் வீழ்ந்தேன் ஐயா, சமாதானம் தாரும் ஐயா, நின் பாதம் வீழ்ந்தேன் ஐயா, சமாதானம் தாரும் ஐயா. தந்தை தாய் தாமாரெல்லாம் எனக்கை விடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீலல்லால் யாரும் இல்லை. சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரகாசத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரகாசத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி எழும்பி பிரகாசி. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அது இருளில் இருக்கிற உலக ஜனம் அல்ல. இந்த உலகில் பகல் இருந்தால் இரவு இருக்கும், வலதுகை இருந்தால் இடதுகை இருக்கும். அதுபோல்தான் தேவன் சபைக்கு வெளிச்சத்தையும் மகிமையையும் உலகத்திற்கு இருளையும் வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் விசுவாசித்து எழும்பி அந்த ஒளியை பிரகாசிக்க செய்வதே நல்லது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு நம் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பொல்லாப்புகள் நேரிட்டாலும் தேவன் அவற்றை மாற்றி கொடுப்பார். பஞ்சமே நேரிட்டாலும், நமக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினாலும் அவை நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு விலக்கி காக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவனுக்காக நாம் எழும்பும் பொழுது அநேகர் நம்மை தங்கள் நாவினால் வெட்ட பார்ப்பார்கள். நாவு சவுக்கு போன்றது என்று, அதற்குள் நரக அக்கினி இருக்கிறது என்றும் வேதம் கூறுகிறது. சிலர் பேசுவதை கேட்கும் போது நரகம் போல வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட நாவின் சவுக்கில் இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். ஒருவர் ஒரு தனு காட்டு வழியாக பிரயாணத்தின் போது ஒரு மரத்தின் அடியில் சற்று ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சிங்கம் அவர் அருகில் சென்று பேசாமல் படுத்து கொண்டது. கண் விழித்து பார்த்த அவர் பயப்படாமல் எழும்பி தன் பிரயாணத்தை தொடர்ந்தார். சில நேரங்களில் மனிதர்கள் காட்டு மிருகங்கள் போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் நம்மை ஒன்றும் செய்யாமல் கர்த்தர் பாதுகாப்பார். யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் யோபு 5ஆம் அதிகாரம் 25 பார்த்தோம் என்றால், இந்த வசனங்களில் அவருடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தது. இடையில் அவர் கடந்து வந்த கடினமான பாதைகளில் கர்த்தரே அவருடன் இருந்து அவரது பின்னிலைமையை முன்னிலைமையை விட 2 மடங்கு அதிகமாக ஆசீர்வதித்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் பிரயாணம் செய்து கொண்டு இருந்தார்கள். திடீரென்று கடல் அலையால் படகிற்குள் தண்ணி வந்துவிட்டது. இயேசு நித்திரையாக இருக்கிறார். சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். கர்த்தர் எழுந்து, உங்களுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டது என்று அவர்களை கண்டித்து கொண்டு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். காற்றும் கடலும் உடனே அமைதியாகி விட்டது. சீஷர்கள் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கின
உண்மையுள்ள தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல் காற்று அடிக்கலாம், அலைகள் எழும்பலாம், பயப்படாமலும் விசுவாசத்துடனும் நாம் இருக்கும் பொழுது காற்றையும் கடலையும் அமர்த்துகிற கர்த்தராகிய இயேசு நம்மளுடனே இருக்கிறார். பேதுரு இரவு முழுவதும் கடலில் பிரயாசப்பட்டும் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் வீடு திரும்ப நினைத்த நேரத்தில் அவன் இயேசுவை சந்திக்கிறான். இயேசு அவனுடைய படகை கேட்ட உடனேயே அதை கொடுத்து விடுகிறான். அந்த வாழ்க்கை படகை இயேசுவிடம் நாம் கொடுத்து விட்டால் கர்த்தர் அதை பயன்படுத்திய பின்பு வெறுமையாக அனுப்ப மாட்டார். பேதுருவிடம் ஆழத்தில் சென்று வலையை போடச் சொன்ன தேவன் தம்மிடம் ஆவிக்குரிய ஆழமான வாழ்க்கைக்குள் செல்லும்படி உற்சாகப்படுத்துகிறார். ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாவிட்டால் நம் படகு வெறுமையாகத்தான் இருக்கும். சற்று ஆழத்திற்குள் போனால், கர்த்தரோடு இன்னும் சற்று நெருங்கி போனால், இன்னும் சற்று அதிகமாக ஜெபித்தால் நம்முடைய படகும் நிரம்பும். பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முயற்சி செய்தபோது வலையை கிழிய மீன் பிடித்தார். இயேசு அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அவரையே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அழைத்தார். பேதுரு பின் நாட்களில் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை கர்த்தருக்காக பிடிக்கும் பாக்கியம் பெற்றார். கர்த்தரிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்புவித்து அவரை சார்ந்து கொண்டோம் என்றால் பெரிய காரியங்களையும் நமக்கு செய்வார். சில நேரங்களில் நம் வாழ்க்கை படகு எங்கும் முன்னேறாமல் நடுக்கடலில் நிற்பது போல இருக்கும். அந்த சமயங்களில் பயங்கரமான எதிர்காற்று போன்ற சூழ்நிலைகளும் வரும். ஆனால் பயப்படாமல் சீஷர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போல இருளான சூழ்நிலையில் நாம் தத்தளித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தரே அங்கு வருவார். இயேசு கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்த உடனே பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து உம்மிடம் வருகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடலில் நடந்து போகிறான். இயேசு வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை பேதுருவுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. இவ்வளவு விசுவாசத்துடன் இருந்த பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் மீண்டும் மீன்பிடிக்க சென்று விட்டான். அப்பொழுதும் அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. சிலர் வெகு சுலபமாக கர்த்தர் தங்களை அழைத்த அழைப்பும் அவரது கிருபையும் விட்டுவிட்டு பின்மாற்றத்திற்குள் சென்று விடுகிறார்கள். ஆனால் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை தேடி வந்து மீண்டும் வழி நடத்துவார். கர்த்தர் பேதுருவை தேடி சென்று அவருடைய மீன் பிடிக்கும் வேளையில் உதவி செய்த பின்பு அவனை அழைத்த அழைப்பிற்கு திருப்புகிறார். கர்த்தர் நல்லவர். பேதுருவிடம், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டு தம் ஆடுகளை மேய்க்கும்படி சொன்னார். கர்த்தர் நம்மை மீண்டும் வழிநடத்த வரும் பொழுது நாம் அவருடைய வழி நடத்தலின்படி இருந்தால் போதும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எலியாவை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி பின்பு அக்கினி ரதத்தில் நம்மிடம் எடுத்துக்கொண்டார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாகத்தான் இருந்தான் என்று யோபு இருந்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி சென்றபோது அவன் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்தான். தேசத்தில் பஞ்சம் வந்தபோது எலியா ஜெபித்து மழையை வரவழைத்து தேவன் தேசத்தின் பஞ்சத்தை மாற்றுகிறார். எலியா எங்கு சென்றாலும் அவனுக்கு சேவை செய்ய எலிசாவும் சென்று விடுவான். எலிசாவுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையும் எலியாவிடம் இருக்கும். அபிஷேகம் தனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று வாஞ்சையும் அதிகமாக இருந்தது. நமக்கு எந்த வரமும் தாளந்தும் இல்லையே என்று சொல்லாமல் தேவன் சாதாரண மனிதர்களைத்தான் பயன்படுத்துகிறார். எலியா எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவனுடைய சால்வை ஆசீர்வாதமாக எலிசாவுக்கு கிடைத்தது. எலியாவிற்கு அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைத்ததை தூரத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் கண்டார்கள்.
கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. சங்கீதம் 18 அதிகாரம் 28, 29 கர்த்தர் நம்மை இருளை மாற்றுவதற்காக நம் விளக்கை ஏற்றி வைக்கிறார். கோலியாத்தின் தலைமையில் வந்த பெலிஸ்தரின் பெரிய சேனைக்குள் பாய்ந்ததாக தாவீது கர்த்தர் அற்புதம் செய்தது போல நாமும் நம்மை எதிர்க்கும் சத்துருவின் சேனைக்குள் பாய்ந்து போக செய்வார். அவராலே மதில் போல நம்மை வாழ்க்கையில் வரும் தடைகளை தாண்டி செல்வோம். யோவான் 5 அதிகாரம் 6 7 38 வருடமாக சுகம் அடையாமல் படுக்கையில் இருந்த ஒருவனை பார்த்து இயேசு கிறிஸ்து, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவனோ, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகுவதற்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று தன் குறைகளை சொல்லுகிறார். நாமும் கூட சில நேரத்தில் யாராவது நமக்கு உதவி செய்ய வர மாட்டார்களா என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் தேவைகளை அறிந்த கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வந்து நிற்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவனால் எழும்பவும் படுக்கையை எடுக்கவும் முடியாது. கர்த்தர் செய்ய முடியாததை செய்ய வைக்கிறார். நாம் நம் சூழ்நிலையை விட்டு எழுந்திராவிட்டால் நம் விசுவாசம் கிரியை இல்லாமல் செத்ததாய் இருக்கும். அநேகருக்குள் கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தரால் வனாந்தரத்தில் நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கி புதிய காரியங்களை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தபோது கர்த்தர் 3 இடங்களில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தார். கற்பாறையை அடித்த போது தண்ணீர் வந்தது. அற்புதமாக கர்த்தர் அவர்களை தாகத்தை தீர்த்தார். இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து செல்வதற்கு அந்த நதி வழி கொடுக்க வேண்டும். அதற்காக தேவன் யோசுவாவுக்கு உதவி செய்கிறார். யோசுவா அதிகாலையில் எழுந்திருந்தான். பின்னர் ராத்தங்கினான். நமக்கு மாற்றம் வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்யும் பொழுது இரவிலும் நம் கைகள் தேவனுக்கு முன்பாக விரிக்கப்பட்டு இருக்கும். அவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நமக்கு வனாந்தரத்தின் வழியை காட்டுவார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலையும் நம்மை அறியாமல் நாம் பல காரியங்களில் சிக்கிக்கொள்ளுகிறோம். அவற்றிலிருந்து விடுதலை பெற்று முன்னேறி செல்ல நமக்கு உதவுவது தேவ கிருபையும் ஜெபமும் தான். அப்படி நம்மை சிக்க வைத்திருக்கும் காரியங்களில் இருந்து எப்படி விடுதலையாக முடியும் என்று நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 2 அதிகாரம் 23 இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைப்புக்காக எகிப்திற்கு போனார்கள். பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினான். மிகுந்த பாரத்தினால் கஷ்டப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அந்த முறையின்படி சத்தம் தேவனுடைய சன்னதியில் கேட்டது. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். இஸ்ரவேலர்கள் தங்கள் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் 30 வருடங்கள் அதிகமாக 430 வருடம் தனத்திற்குள் இருந்தார்கள். சில நேரங்களில் சத்துருவின் கிரியைகளை அடிமைப்படுத்தி அளவுக்கு அதிகமாக அவர்களை கஷ்டப்பட செய்யும். நாம் ஜெபம் பண்ண முடியாததால் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தடைகளை உடைத்து போட்டு விடுதலையாக பெற்றுக்கொள்வதுதான் கர்த்தர் நமக்கு ஜெப நேரங்களை கொடுத்திருக்கிறார். யோவான் 8 அதிகாரம் 34, 35 நாம் பார்த்தால், சில பாவங்கள் நம்மை அடிமையாக்கிவிடும். குடிபோதை, கண்களின் இச்சை மற்றும் விபச்சார பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கும் சிலரால் விடுதலை அடையவே முடியாது. எந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அதில் இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். அப்போதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும்
ஆத்துமா ஆதாயப்படுத்தவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் முடியும். இந்த நிலையில் இருந்து நிச்சயம் விடுதலை தேவை. கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கலாத்தியர் 4:3 கர்த்தர் தவறான வழிபாடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரை அப்பா பிதா என்கிற அழைக்கிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். அநேகர் அற்புதத்தை பெற்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பு கஷ்டம் வரும் பொழுது அவரை விட்டு போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் உண்மையான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவரை மறுதலிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4:23 கிறிஸ்துவிடம் வந்தவர்கள் மனமும் மாம்சமும் சொல்லுகிறபடி நடக்காமல் ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கப்பட்டது. அதன் இரத்தம் அவர்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களில் பூசப்படுகிறது. சங்கார தூதன் அந்த இரத்தத்தை கண்டு அவர்களை ஒன்றும் செய்யாமல் கடந்து போனான். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் மீட்கப்பட்டார்கள். நம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் கல்வாரி சிலுவையில் தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் நமக்கு அவசியம். அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றும் மாறாமல் இருக்கிறது. அது நமக்கு சகலவித அடிமைத்தனங்களில் இருந்து விடுவிக்கவும் வல்லது. மேலும் கர்த்தருடைய இரத்தம் நமக்கு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தவுடனே தொடர்ந்து செல்ல முடியாதபடி செங்கடல் அடுத்தது. தாங்களுக்கு முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்திய இராணுவம் என்று இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்த இஸ்ரவேலர்கள் அழுது முறையிட்டார்கள். மோசேயோ கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் மோசேயிடம், உன் வலது கையில் இருக்கும் கோலை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டிய பொழுது தடுத்து நின்ற செங்கடல் இரண்டாக பிளந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள், பின்னர் தரித்து நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் இரட்சிப்பையும் பாருங்கள். ரூத்து 1:20 பஞ்சம் வந்தபோது நகோமியின் வீட்டார் அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு மோவாபிற்கு போனார்கள். கர்த்தர் பஞ்ச காலங்களில் தம் ஜனங்களை எவ்வாறு போஷித்தார் என்பதை வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஆனால் பஞ்ச காலம் வரும்பொழுது நம் தேவனை விட்டு போகாது இருப்பது அவசியம். பஞ்ச காலத்தின் போது ஆபிரகாம் எகிப்துக்கு போய்விட்டார். அங்கு அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். நெருக்கடியான காலத்திலேயும் நாம் தேவனுடன் தங்கி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தரை விட்டு வேறு வழியை தேடி போனோம் என்றால் மேலும் நம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மோவாபிற்கு போன நகோமி தன் கணவனையும் மகன்களையும் இழந்தார். பெத்லெகேமில் பஞ்ச முடிவுக்கு வந்ததும் நகோமி மீண்டும் அப்பத்தின் வீட்டிற்கு திரும்பினாள். ரூத் என்ற மருமகள் மட்டும் நகோமியிடம், உங்கள் தேவன்தான் என் தேவன் என்று சொல்லி அவளை விட்டு போக மறுத்துவிட்டாள். அந்த மருமகள் கர்த்தருடைய தயவால் போவாசுக்கு பெற்ற பிள்ளையால் நகோமியின் கசப்பு மாறியது. யோபுவின் வாழ்க்கையில் இடைப்பட்ட காலத்தில் அனைத்தையும் தடைகளாக பிரச்சனைகளாக மாறின. யோபு 42:12 பார்ப்போம் என்றால், அவரால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு போராட்டம் வந்தது. ஆனால் அவர் அனைத்தையும் இழந்த நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அந்த உண்மையான விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை துதிப்பதற்காக விசுவாசம். யோபு மிகவும் நிதானமாக பேசினார். யோபுவை ஆறுதல் படுத்த வந்த நண்பர்கள் பேச ஆரம்பித்த பொழுது யோபுவுக்கு ஆறுதல் உண்டாவதற்கு பதிலாக வேதனை அதிகமாயிற்று. அப்பேற்பட்ட சிநேகிதர்களும் யோபுவுக்காக
ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பையும் மாற்றுவார். இந்த உலகம் நமக்குரியது அல்ல. இயேசு பிலாத்துவிடம், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. அப்படி இருக்குமானால் இது பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் போராடி வெற்றி பெற்று இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த உலகம் நமக்குரியது அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நமக்காக கர்த்தர் வைத்திருக்கும் ராஜ்யம் ஆச்சரியமானது. சமாதானத்துடன் வாழ விரும்பும் பொழுது இந்த உலகத்துக்காக வாழாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ நம்மை ஒப்பு கொடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு பூரண சமாதானம் உண்டாகும். அவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நாமும் சமாதானத்தோடு நிற்கப் போகிறோம் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுபோல விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய குணத்தை மேன்மைப்படுத்த சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளின் மத்தியில்தான் பரிசுத்தமும் பொறுமையும் வரும். மோசே கர்த்தர் தம்மை பயன்படுத்தும் முன்னர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் காத்திருந்தான். யோசேப்பு 17 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்தான். இயேசு கிறிஸ்து 12 வயதிலே வேதத்தை எல்லாம் அறிந்திருந்தாலும் ஊழியம் செய்வதற்கு மேலும் 18 வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புதம் செய்வார். 2 சாமுவேல் 5:17-20 நம் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை ஓடச் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயம் நமக்கு விரோதமாக சில சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். அவர் நமக்கு பலத்த கோட்டையாக இருப்பார். நமக்கு போராட்டம் வரும்பொழுது மனிதர்களை நம்பாமல் பண பலத்தையும் சுய பலத்தையும் சாராமல் கர்த்தரிடத்தில் சென்றுவிட்டால் கர்த்தர் ஒருவரே நமக்கு பலன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் வணங்குகிற மெய்யான தெய்வம் உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் அவற்றை சந்திப்பதோடு இல்லாமல் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம் இருதயங்களை ஆளும்படி செய்வார். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன்.